ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பாவோட தோட்டத்தில் தான் இருக்கோமுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க. அதனால் அவங்களால சந்தைக்கு கீரை அரிக்க முடியாதுங்க. கீரை கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால சரி நாங்கள் அரிச்சு வைக்கலான்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் வந்துட்டோமுங்க. இங்கே பீட்ரூட் செங்கீரை அரிக்கலான்ட்டு வந்தோமுங்க. அதுவும் சிறுகீரையும் அதிகமாக இருக்குதுங்க. அதனால் கீரை அரிச்சிட்ருக்கோமுங்க. இந்த பீட்ரூட் செங்கீரை வந்ததுனால நார்மல் செங்கீரை விற்கிறது இல்லைங்க. இருந்தாலும் கஸ்டமர் எது கேட்குறாங்களோ அதை தானே நம்மளும் கொடுக்கணும். அதுக்காக சரி இருக்கிற கீரையை அரிச்சிட்டு போகலாம்ட்டு வந்தோமுங்க. அப்படியே கொஞ்சம் இடையில டீ டைம் கொஞ்சம் டீ பிரேக் எடுத்துட்டோமுங்க. அம்மா டீ வச்சு கொடுத்துருந்தாங்க. நானும் என் ஹஸ்பண்டும் டீ குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வேலையை பார்க்க தொடங்கியாச்சுங்க. அம்மா வீட்டில் சிறுகீரையும் பீட்ரூட் செங்கீரை மட்டும் அரித்து வச்சுட்டோமுங்க. அவங்களுக்கு கீரையெல்லாம் அரித்து முடிச்சுட்டுங்க எல்லாம் அரிசி வச்சுட்டு நம்ம தோட்டத்துக்கு வந்தாச்சுங்க. நம்ம தோட்டத்தில் பீட்ரூட் செங்கீரை சிறுகீரை ரெண்டுமே இல்லைங்க. அதுக்கு பதிலாக நம்மக்கிட்ட செங்கீரை இருக்குதுங்க. நார்மல் செங்கீரை இளங்கீரையாக இருக்கும்போதே அரிச்சிடணுமுங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு அரிச்சிட்டோமுங்க. கொஞ்சம் களைச்சி எடுத்துகிட்டா இன்னொரு டைம் களைக்கலாமுங்க. செங்கீரையை பொறுத்த வரைக்கும் 2 டைம் 3 டைம் களைக்கலாமுங்க. அதுக்கப்புறம் அதையும் களைச்சி எடுத்துட்டுங்க எல்லாமே ஒரு துணியில் கட்டிட்டு கொண்டு போய் அலாசறக்கு 2 பேர் மூட்டை பிடிச்சிட்டு போனோமுங்க. போய் என் ஹஸ்பண்ட் வேர் வெட்டினாருங்க. அவர் வேர் வெட்ட நான் சுத்தமான தண்ணியில் அலாசணுமுங்க. இப்போது செங்கீரை வேலை முடிஞ்சதுங்க. அடுத்தது வல்லாரைங்க. வல்லாரை என் ஹஸ்பண்ட் அறுத்து கொடுக்க நான் கட்டி கொடுத்தோமுங்க. அந்த கீரையை சுத்தமான தண்ணியில் அலாசியாச்சுங்க. அடுத்தது சந்தைக்கு சாக்கு பையில் எல்லா கீரையும் ஒவ்வொன்றா அடுக்கியாச்சுங்க. இப்போ மூட்டையை ரோட்டுக்கிட்ட எடுத்துகிட்டு போயிங்க ஒன்றோட ஒன்றா எடுத்து வச்சாச்சுங்க. அப்போ தான் வண்டி வந்தால் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குதுங்க. தண்ணியில் போட்டு அலாசினதுனால எப்படியோ எல்லாம் கொண்டு வந்து சேர்த்தாச்சுங்க. நன்றிங்க.